கண்டிப்பா இந்த டயர்ன்னு நம்ம எப்பவுமே இந்த ஆக்டர்ஸ் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. அதுல ஒரு நல்ல பொசிஷனுக்கு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்துட்டாருன்னு சொல்லலாம். நல்ல பொசிஷனுக்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே அந்த பொசிஷனில் இருந்த எல்லாரையுமே அடித்து கீழே தள்ளிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஓகே. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு தனுஷாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எத்தனை வருஷம் சினிமாவில் இருக்காங்க, எத்தனையோ வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரதீப் ரங்கநாதன் 3வது படத்திலேயே அந்த அவங்களையெல்லாம் மிஞ்சி ஒரு இடத்துக்கு போயிட்டார். சிவகார்த்திகேயன் அவரும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு மார்க்கெட்டிங்லாம் பண்ணி தனுஷ் சிம்புவை விட ஒரு உயர்ந்த இடத்துல சிவகார்த்திகேயன் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவரையும் கீழே தள்ளிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காரு. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பிஸ்னஸ்லேயும் வசூல்லையுமே ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்திடுச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். நான் கூட பல பேட்டிகளில் சொன்னேன். இப்போ ஓவர்சீஸ் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டால் சிவகார்த்திகேயன் படம் அதிகபட்சமாக ஒரு 11 கோடிக்கு விற்றுருக்காங்க. தனுஷ் நடித்த படம் வந்து ஒரு 12 கோடிக்கு போயிருக்கு. சிம்பு படம்லாம் அதுக்கு கீழே தான். ஆனால் இவருடைய படம் பார்த்திங்கன்னா 13.5 கோடிக்கு விற்கப்பட்டது. இப்போ 13.5 கோடிக்கு வாங்கின அந்த விநியோகஸ்தருக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 20 கோடி 22 கோடி ஷேர் வருங்கிற மாதிரி இன்றைக்கி சொல்கிறாங்க. அப்போ ஓவர்சீஸில் இந்த படம் ஒரு 22 கோடி ஷேர் வர்றதா வச்சுக்குவோமே. அப்போ அடுத்த படம் என்னன்னா 22 கோடிக்கு விற்பனையாகும். அதே அந்த தயாரிப்பாளர் சாமர்த்தியமாக இல்லை என் படம் 25 கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணார்னா இவருடைய ஓவர்சீஸ் பிஸ்னஸ் 25 கோடியாக மாறிடும். அப்போ அந்த 25 கோடியே தனுஷோ சிம்புவோ சிவகார்த்திகேயனோ ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும். அப்போ எவ்வளோ பெரிய உயரத்தில் இவர் போய் உட்காந்துருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.